இன்னைக்கு வந்து சமூக நீதினு சொல்லி பேசுறோம். இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரே சமூகத்தை சேர்ந்த, அது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்ங்கிறதை விட்டுறேன், ஒரே சமூகத்தை சேர்ந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறார்கள். சமூக நீதி உண்மையிலே பேசுறவங்களா இருந்திருந்தாங்கன்னா ஓகே, நம்ம வந்து தலித்துல 4 அமைச்சர்கள் ஆக்கணும், ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே, யார் அவங்களை குறை சொல்ல போறா? ஒரு 3 துணை முதலமைச்சர் தான் ஏதாவது பிரச்சனையா? கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டே கிடையாது, ஒரு அடையாளத்துக்கு தான் நீங்க பண்றீங்க. அவர் என்னோட வாரிசு இதுன்னு நீங்க அறிவிச்சிட்டீங்க, ஓகே, அது உங்களோட கட்சி பிரச்சனை கூட விட்டுறோம். சமூக நீதி பேசும் நீங்கள் ஓகே, ஒரு துணை முதலமைச்சராக ஐயா துரைமுருகன் இருப்பாங்க, ஒரு துணை முதலமைச்சராக நீங்க வந்து கோவிசேலினே கூட வச்சுக்கலாமே, கொண்டு வாங்க, ஒரு கொறடா இருந்தார், அதுல வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறேன். இல்ல இந்த விமர்சனம் எல்லாம் திமுகவுக்கு மட்டும் நோக்கி கேக்குறீங்களா இல்ல ஒட்டுமொத்த திராவிட கட்சிகள் எல்லா கட்சியும் சேர்த்து தான் கேட்கிறேன். நீங்க வந்து சொல்றீங்களா, நீங்க சமூக நீதினு சொல்லி சொல்றீங்களா? ஒண்ணுல இப்போ அதிமுக மேடைகள்ல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? நீங்க இந்த பக்கமே பாருங்களேன், கோகுலேந்திரா இருக்காங்க, அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா வளர்மதி இருக்காங்க. அவர்களை தாண்டி பெண்களுடைய முகங்களே இங்க இல்ல, முழுக்க ஆண்கள் தான் இருக்காங்க அந்த கூட்டங்களிலே. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் தலைமை தாங்கி நடத்திய கட்சி அது. அப்ப பெண்களை அதிகாரப்படுத்துவதில் இந்த திராவிட கட்சிகள் தோல்வி அடைந்துள்ளார்களா? நிச்சயமாக தோல்வி அடைந்துள்ளார்கள்.